அனைவருக்கும் வணக்கம்ங்க. எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ்ல இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கார்ப்பரேஷன் லிமிட்லயே அமைஞ்சிருக்க அருமையான ஒரு சைட்ட பத்தி தான் பார்க்க போறோங்க. இதுதாங்க நம்ம சைட்டு. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா, வடக்கு, கிழக்கு கார்னர் சைட்டா அமைஞ்சிருக்குங்க. அதான் நம்ம சைட்டோட பெரிய ஹைலைட்டுங்க. நீங்க கோயம்புத்தூர் லொகேஷன்ல அதுவும் கார்ப்பரேஷன் லிமிட்ல சைட் வாங்குறனாவே இடம் இருக்குன்னாவே ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எல்லா இடமுமே அடுத்தடுத்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது கோயம்புத்தூர்ல அதுவும் கார்ப்பரேஷன் லிமிட்ல கிழக்கு வடக்கு கார்னர் சைட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டங்க. பட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா, கிழக்கு வடக்கு கார்னர் சைட்ல அமைஞ்சிருக்குங்க. அதுவும் கார்ப்பரேஷன் லிமிட்டுங்க. சரவணம்பட்டி, காலப்பட்டி சென்ட்ரா அமைஞ்சிருக்குங்க. இப்போ சரவணம்பட்டியும் பார்த்தீங்கன்னா, வெல் டெவலப்பிங் ஏரியாங்க. காலப்பட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் ரோடு எல்லாமே இருக்கிறது. இந்த 2 மெயின் ஏரியாவுக்கு சென்டர் ஆஃப்பா நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. அதுதான் நம்ம சைட்டோட ஹைலைட். அது இல்லாம கிழக்கு வடக்கு கார்னரா அமைஞ்சிருக்குங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம சைட் பார்த்தீங்கன்னா 40 அடி ரோட்ல அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு பார்த்து 40 அடி ரோடுங்க. வடக்கு பார்த்து இருக்கும்போது 23 அடி ரோடுங்க. கிழக்கு வடக்கு கார்னரா அமைஞ்சிருக்குங்க. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா, அளவு பார்த்துட்டீங்கன்னா, வடக்கு தெற்கா பார்த்தீங்கன்னா 48 அடிங்க. அதே வந்து கிழக்கு மேற்கா பார்த்தீங்கன்னா 68 அடிங்க. அதே மாரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா 68 அடிங்க. ரைட் சைடு பார்த்துட்டீங்கன்னா, தெற்கு மேற்கா பார்த்தீங்கன்னா 50 அடிங்க. மொத்தம் 8 சென்டுங்க. கார்ப்பரேஷன் லிமிட்ல கிழக்கு, வடக்கு கார்னர் சைட்டு மொத்தம் 8 சென்டுங்க. சைட்டோட அட்வான்டேஜ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது காலப்பட்டிங்க. காலப்பட்டினாவே பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான இப்ப ஐடி கம்பெனிஸ் எல்லாம் அதிகமா இருக்குங்க. அந்த காலப்பட்டி ஜங்ஷன் 4 கார்னர்லேருந்து லெஃப்ட் எடுக்கணுங்க. லெஃப்ட் எடுத்தீங்கன்னாங்க, இதுதாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல். இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் வந்தோம்னாங்க, நம்ம சைட்டுக்கான என்ட்ரன்ஸுங்க. இதுதாங்க நம்ம சைட்டுக்கான என்ட்ரன்ஸு. லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, சரவணப்பட்டி ரோடுங்க. ரைட் இப்ப நம்ம வந்த காலப்பட்டி ரோடுங்க. ஜஸ்ட் காலப்பட்டியிலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்லயே லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம சைட்டு. இதாங்க நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சரவணப்பட்டியிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, சரவணப்பட்டி ஜங்ஷனுங்க. இது வந்து சக்தி. சக்தி ரோடு, கோயம்புத்தூர் ரோடுங்க. இந்த சக்தி கோயம்புத்தூர் ரோட்லேருந்து சரவணப்பட்டி ஜங்ஷன் இதுங்க. இந்த ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டருங்க. நம்ம காலப்பட்டி ரோட்ல போகணுங்க. போனோம்னா, இதாங்க நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ். நீங்க காலப்பட்டியிலேருந்து வரும்போது ரைட் எடுக்கணுங்க. சரவணப்பட்டியிலேருந்து வரும்போது லெஃப்ட்டுங்க. இதான் ஆர்ச் என்ட்ரன்ஸுங்க. இந்த ஆர்ச்சுக்கு உள்ள போனதுமே பார்த்தீங்கன்னா, 5வது சைட்டா நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. பாருங்க, ஃபுல்லா காமிக்கிறேன் வீடியோஸ்லயே கட் பண்ணாம 5வது சைட்டா இருக்கு நம்ம சைட்டு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய லேஅவுட்டுங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு 2 வீடுகள் தாங்க. அதுக்கு அடுத்து நம்ம சைட்டுங்க. கிழக்கு, வடக்கு கார்னர் சைட்டா அமைஞ்சிருக்கு. இது இல்லாம நம்ம சைட்டோட பெரிய ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்ட தாண்டி தான் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 லேஅவுட் இருக்குங்க. பெரிய லேஅவுட்டுங்க எல்லாமே. கிட்டத்தட்ட 600 பிளாட், 700 பிளாட், 800 பிளாட்ன்னு பிரிச்சு பெரிய சைட்டுங்க. லேஅவுட்ஸ் எக்கச்சக்கமான லேஅவுட் இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் வழி ஆக்சஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சைட்டுக்கு தாண்டி தான் போகணுங்க. அது இல்லாம அபார்ட்மெண்ட்ஸுங்க, கிரீன்ஃபீல்டோட அபார்ட்மெண்ட்டு, கிரீன்ஃபீல்ட்ஸோட சைட்ஸு எல்லாமே நம்ம சைட்ட தாண்டி தான் இருக்குங்க. அதுதான் பெரிய அட்வான்டேஜ். நீங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலிங் டைம்லயே நம்ம சைட்ட ரீச் பண்ணிடலாங்க. அதே மாரி சரவணப்பட்டி போறனாலும் சரிங்க, ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குங்க. 2க்குமே சென்டருங்க. அதான் நம்ம சைட்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாம சுத்தியுமே லேஅவுட்ஸுங்க. நம்ம சைட்ட தாண்டி தான் லேஅவுட்டு, அபார்ட்மெண்ட்டுங்க எல்லாமே. இது இல்லாம காலப்பட்டியிலும் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி ஐடி பார்க் எல்லாமே வந்துருச்சு. இந்த சைடு சரவணப்பட்டி ஐடி பார்க். அப்படியே எக்கச்சக்கமா ரொம்ப அதிகமா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஏரியான்னா, அது சரவணப்பட்டி தாங்க. அது கார்ப்பரேஷன் லிமிட்ல. ஸோ, நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரிங்க, இல்ல வீடு கட்டணும் கார்ப்பரேஷன் லிமிட்ல ஒரு 8 சென்ட்ல சூப்பரா வீடு கட்டணும்னு இடம் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரிங்க, இந்த சைட் கண்டிப்பா ஒர்த்தான சைட்டுங்க. அதுவும் இல்லாம கிழக்கு, வடக்கு கார்னர் சைட்டா அமைஞ்சிருக்குங்க. நீங்க அழகா கட்டலாங்க இந்த சைட்ல. முக்கியமா ரோட்லேருந்து 5வது சைட்டுங்க. பார்த்தீங்கன்னா, அந்த வண்டிகள்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. அதுதான் மெயின் ரோடு. காலப்பட்டி டூ சரவணப்பட்டி மெயின் ரோட்லேருந்து 5வது சைட்டுங்க. அதுவும் 40 அடி ரோடு.
சுத்தியுமே வீடுகள் தாங்க. நம்ம சைட்ட சுத்தியுமே பக்கத்திலேயே பாருங்க வீடுகள் இருக்கு. எல்லாமே பெரிய வீடுகள் தான். அதுக்கு அடுத்து சுத்தியுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே வீடுகளா இருக்குங்க. சரவணம்பட்டியில இடம் கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டங்க. ஏன்னா, அடுத்தடுத்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்கு. ரொம்ப டிமாண்டான ஏரியாங்க சரவணம்பட்டி. ஸோ, அந்த சரவணம்பட்டியில இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. அதுவும் நியர்பைல கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா, ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கமாவும், சரவணம்பட்டி ஐடி பார்க்கு ரொம்ப பக்கமாவும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுலயும் கிழக்கு பார்த்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ, அதனால நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரிங்க, இல்ல வீடு கட்டுறனாலும் இந்த சைட் ஒர்த்தான சைட்டுங்க. டிடிபி அப்ரூவ்டு சைட்டுங்க. ஸோ, இப்பவும் சொல்றேங்க, இது வந்து மொத்தம் 8 சென்டுங்க. அளவுன்னு பார்த்துட்டீங்கன்னா, 40 அடி ரோட்டு மேல அமைஞ்சிருக்குங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா, 23 அடி தார் ரோடுங்க. கிழக்கு, வடக்கு கார்னர் சைட்டா அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 8 சென்டுங்க. ஒரு சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, 28,00,000 சொல்றாங்க. பேசிக்கலாங்க. இங்க மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, நார்மலாவே உள்ள இருக்கிற சைட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா, 25,00,000 அந்த ரேஞ்சில சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம நம்ம சைட் ரோட்லேருந்து காலப்பட்டி டூ சரவணம்பட்டி ரோட்லேருந்து 5வது சைட் அமைஞ்சிருக்குங்க. 28 லேக்ஸ் சொல்றாங்க. நெகோஷியபிள் இருக்குங்க. மேலும் இந்த சைட்ட பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், எனக்கு டவுட்ஸ் இருக்குன்னா, கீழ டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அது இல்லாம நம்ம எஸ்பிஎஸ் யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு, மறுபடியும் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வருங்க. நீங்க உடனுக்குடனே நம்ம வீடியோஸ பார்க்க முடியுங்க. டீட்டெயில்ஸ உடனுக்குடனே அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ, நீங்க இந்த சைட்ல வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு, சைட்டுக்கான வழி எல்லாமே நம்ம வந்து வீடியோலயே டீட்டெயிலா குடுத்துருக்கங்க. மித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேங்க. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்தடுத்து மெட்ரோ ப்ராஜெக்ட் வரப்போதுங்க. சரவணம்பட்டி வேற லெவல்ல ஆகப்போதுங்க. மெட்ரோ ப்ராஜெக்ட் ஃபியூச்சர்ல 1 ஆர் 2 இயர்ஸ்க்குள்ள வந்துருங்க சரவணம்பட்டி. ஸோ, அப்படிங்கும்போது இந்த சைடு ஏர்போர்ட் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து டெவலப்பிங் ஆகவும் போகுது. ஸோ, காலப்பட்டி நியர்பைல இருக்கு. நல்லா ஐடி ஜூனா இருக்குதுங்க. இந்த சைடு சரவணம்பட்டி ஐடி பார்க் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குதுங்க. மெட்ரோ வரப்போது. இது இல்லாம குறும்பபாளையத்துலேருந்துங்க, குறும்பபாளையம் டூ திம்பம் பைபாஸ் வரப்போது. ஸோ, இப்படி எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் ஆகப்போதுங்க. ஸோ, இப்படி இருக்கிற இந்த லொக்கேஷன்ல, அதுவும் கார்ப்பரேஷன் லொக்கேஷன்ல சரவணம்பட்டினாவே நல்ல வெல் டெவலப்பிங் தாங்க. ஸோ, அதனால அந்த சரவணம்பட்டி லொக்கேஷன்லேயே கார்ப்பரேஷன் லிமிட்லேயே இருக்கிற இந்த சைட் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. நல்ல குரோத் இருக்கு. முக்கியமா என்ஆர்ஐயா இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மென்ட்டுங்க. எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்டுங்க. நீங்க வெளிநாட்ல இருக்கீங்க, வெளியூர்ல இருக்கீங்கனாலும் கூட இங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாங்க. கண்டிப்பா நல்ல டெவலப்பிங் ஆகப்போகுதுங்க. ஏன்னா, ஃபியூச்சர் மெட்ரோ ஸ்டேஷன் சரவணம்பட்டி தாங்க. ஸோ, அதனால இப்ப பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல் ஏர்போர்ட் கோயம்புத்தூர்ல இருக்குது. இன்னும் பெருசா டெவலப் ஆகப்போகுது. ஸோ, இந்த மாரி இருக்கிற லொக்கேஷன்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. குறைந்த நாட்கள்லயே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஏரியா தாங்க இந்த லொக்கேஷன். ஸோ, இந்த சைட்ட மிஸ் பண்ணாம கண்டிப்பா நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க. மேலும் இந்த சைட்ட பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்க டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.